அன்பே, பேரன்பே, இனிய அருளாசிர் உமக்கான ஒரு சிறிய விளக்கம். மாயை என்பதும் பொய் என்பதும் ஒன்றென எண்ணிவிட வேண்டாம். இரண்டுமே வெவ்வேறானது. பொய் என்றால் இல்லாதது, மாயை என்றால் தோன்றி மறைவது. இதற்கான ஒரு விளக்கம் தரட்டுமா? இந்த மாயை என்பது கற்பனையால் உருவாக்கப்படுவது. அப்படியானால் உருவானது மாயையா? உருவாக்கப்பட்டது மாயையா? கற்பனை செய்கிறோமே, அந்த கற்பனை தான் மாயை. அந்த கற்பனையால் தான் அனைத்தும் உருவாக்கப்படுகிறது, படைக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு மண்பாண்டம் செய்யும் குயவன் மண்ணை பிசைந்து கொண்டே அவன் கற்பனை செய்கிறான். இந்த மண்ணில் இந்த பானை அல்லது இந்த உருவகம் நாம் படைக்கப்பட வேண்டும் என்று அதை தீர்மானித்துக் கொண்டுதான் அதன் பிறகு அந்த பானைகளை உருவாக்குகிறான். அதில் விதவிதமான வடிவங்களை, வர்ணங்களை பூசி அழகுறச் செய்கிறான். ஒரு ஓவியன் அவன் முதலில் தூரிகையை கையில் எடுத்தவுடன் வண்ணக் கலவை செய்துவிட்டு அதன் பிறகு அந்த ஓவியத்தை கற்பனை செய்கிறான். இத்தகைய ஓவியத்தை நான் வரைய வேண்டும். அது இயற்கையானதா, இளமை மிகுந்த அழகிய பெண்ணுடையதா என்று கற்பனை செய்கிறான். அந்த கற்பனையைத்தான் ஓவியமாய் அவன் வரைகிறான். ஒரு சிற்பியை எடுத்துக்கொள்வோம். வெறும் கருங்கல் தான். ஆனால் அதில் எத்தகைய சிற்பம் வடிக்க வேண்டும் என்று அவன் கற்பனை செய்கிறான் பாருங்கள். அந்த கற்பனை தான் மாயை. இன்னும் ஒரு விளக்கம். மண் வெறும் மண்ணாக இருந்தது. அது குயவனின் கற்பனையால் பானையானது. அது உடைந்து விடும் பொழுது மீண்டும் மண்ணாகி விடுகிறது. இடையில் தோற்றம். இந்த தோற்றம் தானே கற்பனை, அதுதானே மாயை. மண் மாயையால், கற்பனையால் பாண்டமாகியது. வெறும் வர்ணம், தூரிகை ஓவியனின் கற்பனையால் அழகான அற்புதமான ஓவியமாக படைக்கப்பட்டது. அது மீண்டும் பூச்சிழந்து வர்ணத்தை இழந்து மீண்டும் அது பழைய இல்லாமையில் முடிந்து விடுகிறது. இந்த உலகில் படைக்கப்படும் அனைத்துமே கற்பனையால் உருவானவைதான். மனித கற்பனை எல்லையற்றதாய் மாறும் பொழுது அது அதிக அற்புதமானதாக சிருஷ்டிக்கப்படுகிறது. இதுவே மாயை. மாயை என்பது மனோ கற்பிதம். மனதால் கற்பிதம் பண்ணி கற்பனை செய்து உருவாக்கப்படுகிறதே. ஆக அந்த தோற்றம் பொய்மை அல்ல, மாயையால் உண்டாக்கப்பட்டதுதான். அப்படியானால் தோன்றியவை மறையும். இந்த மாயை தோற்றம்தான். ஆனால் அது பொய்யல்ல. பொய் என்பது இல்லாதது. இல்லாததை இருப்பது போல் நாம் கூறுவது அல்லது படைப்பது என்பது அது பொய்மை என்றால் அது இல்லாதது. ஆனால் இருப்பது போன்று தோன்றி மறைவது மாயை. ஆகவே அது நித்தியமான ஒரு வஸ்துவால் மாயையால் படைக்கப்படுகிறது. அநித்தியம் என்று சொல்வது இந்த நித்திய வஸ்துக்கு அந்நியமானது. நித்தியம் நீ, அநித்தியம் உனக்கு அந்நியமானவை. ஆக அநித்தியம் என்பது அது பொய். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நித்தியமான வஸ்து ஆன்மாவாகிய நீங்கள். உங்களுக்கு அந்நியமான வஸ்துகள் இந்த உலகம், உடல், வாழ்க்கை யாவுமே. ஆக இது பொய். நன்றாக கவனித்துக் கொள்ளணும். பொய்மைக்கும் மெய்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை. இதில் மாயை கலக்கிறது.
கற்பனை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழப் பார்க்கிறான் ஒவ்வொரு நொடியும். அந்த கற்பனைதான் மாயை. தனக்கு அந்நியமானது பொய்மை. தான் மட்டுமே மெய்மை. புரிந்து கொள்ள முயற்சி செய்து பாருங்களேன். என் அன்பு நிறைய அருளாசிர் நன்றே செய்க. நலமே